بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய பாடத்தலைப்பாக ஹல் தஜிபு ஸகாத் ஃபி மாலி கைரில் முகல்லஃப் கஸ்ஸகீர் வல் மஜ்னூன். குழந்தைகள், புத்தி சுவாதீனம் இழந்தவர்கள், பைத்தியகாரர்கள், இவர்களுடைய சொத்துக்களிலே ஜக்காத் கடமையாகுமா என்ற தலைப்பின் கீழ் ஃபீ ஹிலாஃபுன் பைன உலமாக்களுக்கு மத்தியிலே இரண்டு வகையான கருத்துக்கள் இருக்கின்றன. முதலில் நாங்கள் அந்த கருத்துக்களை ஆராய்வதற்கு முன்னால் ஒரு சிறு விளக்கம் ஒன்று கூறுவது இங்கு பொருத்தமாக இருக்கும். சிறுவர்கள் மற்றும் பைத்தியகாரர் போன்ற மார்க்க கடமைகளை விதிக்கப்படாத வைர முகல்லஃபீங்கள் சொன்னால் மார்க்க கடமைகள் விதிக்கப்படாதவர்கள் சொத்துக்களில் ஜக்காத் கடமையாகுமா? மார்க்க விவகாரங்கள் அவர்கள் மீது கடமையாக இல்லாத நிலையில் அவர்கள் சொத்து இருக்கிறது, பணம் இருக்கிறது, அந்த சொத்துக்களில் ஜக்காத் கடமையாகுமா? முகல்லஃப் என்றால் மார்க்க கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகளை ஒரு பருவகாலமடைந்த புத்தி தெளிவுள்ள முஸ்லிம். வைர முகல்லஃப் பருவகாலமடையாத சிறுவர்கள் மற்றும் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் மஜ்னூன். இவர்களுக்கு மார்க்க கடமைகள் கட்டாயமில்லை என்பதை நாம் எல்லாம் தெரிந்திருக்கின்ற விடயமாயிருக்கும். கேள்வி, இவர்களுடைய சொந்த பெயரில் சொத்தோ அல்லது பணமோ இருந்தால் அதிலிருந்து ஜக்காத் கொடுக்க வேண்டுமா என்பதுதான் இந்த பாடத்தின் தலைப்பாக நாம் எடுத்திருக்கின்றோம். இதில் உலமாக்களுக்கு மத்தியிலே, அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு, இஹ்திலாஃப் உள்ளது. இந்த சட்ட விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள், ஃபுகஹாக்கள் ஒரு முடிவுக்கு வராமல் இருவேறு கருத்துக்களை கொண்டுள்ளார்கள். ஒரு சாரார் ஜும்ஹூர் பெரும்பான்மையான அறிஞர்கள் ஜக்காத் என்பது சொத்தின் மீது கடமையாக்கப்படும், குறித்த அந்த மனிதர் மீது அல்ல. எனவே சொத்தின் உரிமையாளர் சிறுவனாகவோ அல்லது பைத்தியகாரனாகவோ இருந்தாலும் அவர்களின் பாதுகாவலர் வலி அந்த சொத்திலிருந்து ஜக்காத் நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்துத்தான் மிக சரியானதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்த சாரார் ஜக்காத் என்பது ஒரு உடல் ரீதியான இபாதத், வணக்கம் போன்றது. சிறுவர் மற்றும் பைத்தியகாரர்கள் மீது கடமைகள் இல்லாததால் அவர்கள் சொத்தில் ஜக்காத் கடமையாகாது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் குறிப்பிட்டது போன்று இந்த ஜக்காத் மின் ஹுகூக்கில் மால் பணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. இதன் சொந்தக்காரன் யார் என்பது பார்க்கப்பட மாட்டாது. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நபிகளாரை பார்த்து கூறுகின்றான், குது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் அத்தௌபா. 103 வசனம். நபியே முஹம்மதே, அவர்களின் செல்வங்களில் தர்மத்தை எடுப்பீராக, அதன் மூலம் அவர்களை தூய்மைப்படுத்துவீராக, பரிசுத்தமாக்குவீராக என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஆகவே இங்கு அந்த சட்டம், அந்த கடமை என்பது பொருள் மீதான் வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர குறித்த மனிதர் மீது அல்ல. எமன் நாட்டுக்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலை ஜகாத் வசூலிப்பதற்காக அனுப்பிய போது சொன்னார்கள், முஆதே, அவர்கள் மீது அல்லாஹு தஆலா அவர்களுடைய சொத்துக்கள் இருந்து தர்மத்தை விதியாக்கி இருக்கிறான். அது அவர்களின் செல்வந்தர்களிலிருந்து எடுக்கப்பட்டு அங்கு வாழ்கின்ற அவர்கள் ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் என்ற செய்தியை சொல்லி அனுப்பினார்கள். ஆகவே அந்த வகையிலே தஜிபு ஸகாத் ஃபிமால் ஸபி வல் மஜ்னூன், சிறு குழந்தைகள்
பைத்தியகாரர்கள் ஆகிய இருவருடைய பணத்திலும் ஜக்காத் கடமையாகும். அவர்கள் இருவருடைய பொறுப்பாளர் யாரோ அவர் அதை வெளிப்படுத்துவது அவர் மீது கடமை என்பதை கூறி வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.